கருணை என்ற பெயரில் உணவளிப்பதால் மனிதர்களின் உணவு முறைக்கு அடிமையாகும் குரங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி நகர பகுதிகளுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளது. வனத்திலே குரங்குகளுக்கு இயற்கை உணவுகள் கிடைக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே குரங்குகள் நகர பகுதிக்கு வருவதை நிரந்தரமாக தடுக்க முடியும் என்று விலங்கியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் 3280 சதுர கிலோமீட்டர் வனக்காப்புகளை கொண்ட மாவட்டமாக உள்ளது. இந்த காடுகளில் குரங்கு, மான், யானை, குள்ளநரி, காட்டுப்பன்றி போன்ற ஏராளமான வன விலங்குகள் வாழ்கின்றன. குறிப்பாக தருமபுரியில் குரங்குகள் நிறைந்து காணப்படுகிறது. அவ்வப்போது கோடை காலங்களில் தண்ணீர் தேடி வன விலங்குகள் சாலை ஓரங்களிலும் கிராம பகுதிகளுக்குள்ளும் வருவது வழக்கம். ஆனால் குரங்குகளின் வாழ்வு முறையும் உணவு முறையும் முற்றிலுமாக மாறியுள்ளது. வனத்தில் இலை, தழை, காய், கனிகளை உணவாக உண்டு மரத்தில் வாழ்ந்து வந்த குரங்கு கூட்டம் தற்பொழுது மாவட்டத்திற்கு படையெடுக்க தொடங்கியுள்ளது. முக்கிய சுற்றுலா தலமாக ஒகேனக்கல், வத்தல்மலை மற்றும் தீர்த்தமலை, தொப்பூர் கணவாய், முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் உள்ளிட்ட பகுதிகளிலும் வனத்தை ஒட்டியுள்ள சாலையோர பகுதிகளிலும் கூட்டமாக ஏராளமான குரங்குகள் சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக காத்திருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் உணவு வகைகளையும் பொரி, வாழைப்பழம், தேங்காய், பிஸ்கட், ஐஸ்கிரீம், குச்சி ஐஸ், சாக்லேட் உள்ளிட்ட தின்பண்டங்களையும் குரங்குகளுக்கு கொடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக மனிதர்கள் அன்றாடம் உண்ணும் உணவு வகைகளுக்கு குரங்குகள் அடிமையாவதோடு வனப்பகுதிக்குள் செல்வதை மறந்து சாலை ஓரங்களில் சுற்றுலா பயணிகளுக்காக காத்திருக்கும் வாழ்வு முறைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள். சுற்றுலா வருகிற பயணிகள் வருகிற போது அதற்கான உணவுகளை பொதுமக்கள் அளிக்கிறார்கள். ஆனால் சுற்றுலா பயணிகள் வராத நேரங்களில் அது கடுமையான பாதிப்புக்குள்ளாகிறது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வனத்துறை அந்த குரங்குகளுக்கான உணவுகளை ஏற்பாடு செய்வதற்கான வனத்தை உருவாக்க வேண்டும். ஆகவே மக்களை நம்பாமல் வனத்திலே அந்த குரங்குகளுக்கான என்னென்ன தேவையான உணவுகள் அது தின்பண்டங்கள் செய்வதோ அதை இயற்கையாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை வனத்துறை ஏற்பாடு செய்தாலும் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படும். உணவு, தின்பண்டம் உள்ளிட்டவைகளை கொடுப்பதால் தான் குரங்குகள் காடுகளுக்குள் செல்லாமல் நம்முடன் வாழ தொடங்கி நம் வாழ்விடங்களில் தொந்தரவுகளை கொடுக்க தொடங்கியுள்ளதாக விலங்கியல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குரங்குகளுக்கு உணவுகள் கொடுப்பதை கட்டுப்படுத்த வனத்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் விலங்கியல் ஆர்வலர்கள் குரங்குகளுக்கு தேவையான உணவுகளை வனப்பகுதிக்குள் ஏற்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என கூறுகின்றனர். வனத்தை சுற்றியுள்ள குரங்குகள் வனத்தை விட்டு பொதுமக்கள் நடமாடும் இடத்தில், பக்த கோடிகள் நடமாடும் இடத்திலும் அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டு அந்த உணவுக்கு அடிமையாகிவிட்டன. எனவே அதனுடைய வாழ்வாதாரமான இயற்கையான காடுகளில் வாழ்ந்து உணவு உண்ட முறையை மாற்றி அது நமது மனிதன் உண்ணும் உணவை உண்டு அதற்கு அடிமையாகிவிட்டது. இந்த ஒரு அவல நிலையை போக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை. இந்த விவகாரத்தில் குரங்குகளின் வாழ்வு முறையில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க வனத்துறையினர் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விலங்கியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.